ஸோ ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ when two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ரப் பண்றாங்க. அதை ரெண்டு ரப் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா ஒரு இதுல இன்னொரு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 50 நானோகூலம் ஆஃப் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரியா, உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா இந்த 50 நானோகூலம் ஆஃப் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜ் வேல்யூ Q ஈக்குவல் டு 50 நானோகூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நானோ என்னது 10⁻⁹. ஸோ 50 × 10⁻⁹ கூலும். உங்களுக்கு ஈயோட வேல்யூ வந்து தெரியும், ஃபண்டமெண்டல் ஆஃப் சார்ஜ் சொல்லி படிச்சிருக்கீங்கல்ல. ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁹ கூலும். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி குவான்டிட்டின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்போம். அதிலே என்ன படிச்சிருப்பீங்கன்னா Q ஈக்குவல் டு Ne சொல்லி படிச்சிருப்பீங்க. நமக்கு என்ன வேணும், n தான் வேணும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n ஈக்குவல் டு Q/E. ஸோ Q ஓட வேல்யூ என்ன தெரியும், 50 × 10⁻⁹ டிவைடட் பை E ஓட வேல்யூ என்னது 1.6 × 10⁻⁹ கூலும். ஓகேவா, இது ரெண்டு சால்வ் பண்ணா என்ன வரும், 31.25 × 10 வரும். ஓகேவா, ஸோ அப்ப 50 நானோகூலம் ஆஃப் சார்ஜ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும்னா அங்க என்ன செஞ்சிருக்கணும், 31.25 × 10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும் ஒரு இதுல இருந்து இன்னொரு. சரியா, ஸோ கொஸ்டின் கொடுத்தோன்னு கிவன் கரெக்டா எழுதிக்கோங்க. யூனிட்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஃபைனலா இருக்க ஆன்சரை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி எழுதி ஃபைனல் 31.25 × 10 அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.